ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம், அதை எப்படி ஒரு ஹோல் கான்செப்டாக 5 மினிட்ஸில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 5 டூல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஓகேங்களா? அது போக நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைல் தரேன். அந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலில் நம்ம என்னென்னலாம் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எதெல்லாம் ஃப்ரீ எதெல்லாம் பெய்டு அப்படிங்கிறதே நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு 1 glance பார்த்துருங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ் போடும்போது நான் அப்போ சொல்லும் போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டூல்ஸ் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அந்த 5 டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 5 டூல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படும். இதெல்லாம் மெயின் டூல்ஸ். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னா, சிமிலர் வெப் அப்படிங்கிற வெப்சைட் தான் ஃபர்ஸ்டே வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பான். ஸோ அந்த காம்படிட்டருக்கு எந்த அளவில் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அவங்களோட மார்க்கெட் லெவல் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் பற்றி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்னே போடலாம். அதிலே வரும் பார்த்தீங்களா, flipkart.com. அதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் போடணுன்ட்டு இல்லை, இங்கே எது வேணால் போடலாம். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதோட டிராஃபிக் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174.45 மில்லியன் டோட்டல் விசிட். ஆவரேஜாக 5 நிமிஷத்துக்கு. இவங்களோட விசிட் மொத்தமாக எந்த கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்தியாவில் தான் 94% இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, எந்த இதில் டெஸ்க்டாப்பில் எப்படி பார்க்குறாங்க, டைரெக்டாக போய் பார்க்குறாங்க இல்லை சர்ச் மூலிமா பார்க்குறாங்க. ஸோ இந்த இது ரெஃபரல் அது எந்த டேட்டாவும் இல்லை. இதை பற்றி அவங்க ஆர்கானிக்காக 90% கொண்டு வராங்க. பெய்டு 9% தான் அவங்க பெய்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த பெய்ட் அப்படின்னா, இப்போது நீங்கள் போக்கோ மொபைல் சர்ச் பண்ணுறீங்க. போக்கோ மொபைல் சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான் வரும். பிகாஸ் போக்கோ கூட இவங்க பெய்ட் பண்ணி அவங்களோட வெப்சைட் மூலிமா வாங்குற மாதிரி இவங்க காசு கொடுத்து அதை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோதான். ஓகே, எந்த டிராஃபிக் மூலிமா அவங்களுக்கு அதிகமாக விசிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா தான் அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அண்ட் ரெடிட். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே அட்வர்டைசிங். டிஸ்பிளே அட்வர்டைசிங் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது கீழே லிங்க் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு யூடியூப். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதில் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ இவங்களோட காம்படிட்டர், இந்த ஃப்ளிப்கார்ட்டோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஸ்னாப்டீல், ஷாப் க்ளோஸ், பேடிஎம் மால். ஸோ இவங்கெல்லாம் தான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு நான் ஒரு ஃபேமஸான வெப்சைட் பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரோட வெப்சைட் நீங்கள் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களோட வெப்சைட்ஸ் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிமிலர் வெப். நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அன்னன்னைக்கு என்னென்ன ட்ரெண்டாக இருக்கோ ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே போடுறேன். ஓகே, சர்ச் பண்ணியாச்சு. சர்ச்சில் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்தியான்னு மாற்றிக்கோங்க. நான் இந்தியான்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இது பாஸ்ட் 12 monthsக்கு இருக்குது. நம்ம இதை பாஸ்ட் 30 daysக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆல் கேட்டகரிஸ், வெப் சர்ச் எல்லாமே இதை அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டில் வெப்சைட் கண்டென்ட் ரைட்டர், அப்கிரேட், கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் டெல்லி அப்படின்னு போட்டு இது ஒரு 40% இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ட்ரெண்டை செட் பண்ணுறது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா வேறு ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ட் ப்ரெஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதில் வாட் இஸ் வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இது ரிலேட்டடாக
வீடியோஸ் இல்லை போஸ்ட் இல்லை பிளாக்ஸ் ஏதாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கண்டென்ட் ரீச் ஆகும். ஸோ இதுதான் கூகுள் ட்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சைட் என்ன அப்படின்னா கேன்வா. ஸோ இதை பற்றி நான் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிளாக் போஸ்ட் இல்லை தம்ப்நெயில் இல்லை வாட் எவர், இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் நீங்கள் போடணும் அப்படின்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜ் இதில் தான் நிறையா கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் இங்கே சர்ச் பண்ணி, இப்போ ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கட்டும், அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்களே டிசைன் பண்ணி போடுங்க. இல்லாட்டி இதில் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அதில் இந்த இமேஜுக்கு பதிலாக உங்கள் இமேஜ் வச்சு உங்கள் கண்டென்ட் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் கேன்வாவோடது. நெக்ஸ்ட் சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா vidIQ. இந்த vidIQங்கிறது வந்து யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் கூட இதை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பெய்டு ஆப்ஷனும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணிங்கனாலே அது மூலியமாகவே உங்களுக்கு நிறைய ரிசல்ட் கிடைக்கிது. பிகாஸ் நான் பே பண்ணி 1 மந்த் யூஸ் பண்ணேன். ரொம்ப என்னோட வீடியோஸ்லாம் நிறையா இதாக காமிச்சது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி அப்படின்னு. ஓகே, நான் யூடியூப் போயிட்டேன். இப்போ யூடியூப் போன உடனே இங்கே பார்த்தீங்களா எனக்கு அந்த எக்ஸ்டென்ஷனோட ஃபுல் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 60 மினிட்ஸில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு இது என்னோட சேனலுக்கு காமிக்குது. இப்போது நம்ம எதாவது பற்றி நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பாருங்கள். இதுதான் 97% லைக் ரேஷியோ இதுக்கு தான் நிறையா இருக்குது. ஸோ அது இங்கே பக்கத்தில் இப்படி வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே இப்படி ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இதுலேயே ஹையஸ்ட் வியூஸ் எந்த சேனலுக்கு எந்த டைட்டிலுக்கு வந்திருக்கு அப்படின்னா சிம்பிளி ஏர்ன் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு தான். அவங்க தான் இந்த ரிலேட்டட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஹையஸ்ட் வியூஸ் வந்திருக்காங்க. இதோட வால்யூம் வந்து 70க்கு மேலே இருந்தாலே ஒரு நல்ல வால்யூம் தான். காம்படிஷனும் லோவாக தான் இருக்குது. இந்த ஹை வந்தால் தான் நமக்கு கஷ்டம். ஸோ இதெல்லாம் இதோட கீவேர்ட்ஸ், இந்த மாதிரிலாம் கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணுறாங்க. இந்த சேனல்ஸ்லாம் இனியும் அதில் ட்ரெண்டிங்காக இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இது பார்த்தீங்கன்னா 20 hours எவ்வளோ தான் போட்டிருக்காங்க இந்த வீடியோ. அதுக்குள்ளே 1000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இதோட ஆப்ஷன்ஸ். vidIQ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் கூட அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை கூட பாருங்கள் 99% காமிக்குது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பக்கத்திலே காமிச்சிரும். ஸோ இதுதான் vidIQவோட ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா கீவேர்ட் எவ்ரிவேர். ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாகவே இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனாலே இன்ஸ்டால் ஃபார் க்ரோம் அப்படின்னு தான் இருக்கும். நான் இனி இதை இன்ஸ்டால் பண்ணி வைக்கல. vidIQவும் இதே மாதிரி தான். நீங்கள் vidIQன்ட்டு க்ரோம் வெப் ஸ்டோரில் போய் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். க்ரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு vidIQ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். vidIQ போய் காமிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு காமிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு காமிக்குது. ஸோ நம்ம இப்போ இதில் கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்னு போடலாம். ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இதில் நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கலாம். இது ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் தான். பட் நீங்கள் இதில் பே பண்ணுறதுனால பே பண்ணிக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் தான் தோணுது. ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னே சர்ச் பண்ணலாம். கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, வந்துருச்சு. இப்போ இதோட ட்ரெண்ட் எப்படின்னு பாருங்க. 2004 இதை பற்றி சர்ச் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறி போய் வேற லெவலில் இருக்குது. 2015க்கு அப்புறம் இந்த மாதிரி ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் இவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு இப்படி காமிக்கும். ஸோ இதுவே நீங்கள் இதை பே பண்ணியிருந்தீங்கன்னா சிபிசி சிபிஏ எல்லாமே காமிக்குவீங்க. பட் இப்போ அது காமிக்கல. பிகாஸ் இது பே இல்லைங்கிறனால பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிபிசி அது எல்லாமே காமிக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் இந்த டூல். இது ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் பிளாகராக இருந்தால் இல்லை யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு இந்த கீவேர்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல யூடியூப்ல. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த எல்லாமே கூகுளே ரெக்கமெண்ட் பண்ணுற கீவேர்ட்ஸு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 டூல்ஸ் இது போக நம்ம அப்கமிங் வீடியோஸில் நிறைய டூல்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக தரேன். ஸோ அந்த டூல்ஸ் தான் இது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 டூல்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன கேட்டகரிக்கு நம்ம இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு நான் கொடுத்துருக்கேன். பட் இது ஃப்ரீயாக பெய்டா அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ வரும்போது சொல்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்ட்டு நான் ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசினஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.